ஹாய் வாட்ஸ்அப் ஃபேமிலி. நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் மாவட்டம் நெய்க்குப்பம் சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம அன்புதான எல்லாம் அறக்கட்டளை மூலியமா ஒரு சிவலிங்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பணி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் மட்டும் தனியாக ஒரு பாலடைஞ்ச நிலைமையில் இருந்ததை இன்னைக்கு அன்புதான எல்லாம் அறக்கட்டளை மூலியமா அதுக்கு திருப்பணி பண்ணி பிரதிஷ்டை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ அதனுடைய காலையில் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஏன் அப்படியே வச்சுருக்காங்க? சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. முன்னாடி அந்த பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் அந்த சிவலிங்கம் எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா 50 நாளாம் செய்த அறக்கட்டளை மூலிமா திருப்பணி பண்ணி அந்த அவங்களுக்கு முன்னாடி ஃப்ளெக்ஸ் மாதிரிலாம் வச்சு பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் அவ்வளோ ஒத்துழைப்போடு கொடுத்து அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அந்த ஊர்களை மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊர்களில் சுற்றி இருக்க ஊர்களில் இருந்து பக்கத்து ஊர் எல்லா ஊர்களையும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 200-300 பேர் வந்திருப்பாங்க. அந்தளவுக்கு அந்த திருப்பணி அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. எத்தனை மக்கள் கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் காணொலியில் பார்ப்பீங்க, உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள். முறையாக சிவன் பார்த்திங்கன்னா இப்போ கீழே தரையில் இருந்திருப்பார். அவருக்கு கட்டை கட்டி முறையாக பார்த்திங்கன்னா அவரை மேலே எடுத்து வச்சு ஆவுடைகள் எல்லாமே ருத்ரபாகம் விஷ்ணு பகவான் எல்லாமே அனைத்தும் பொருத்தி பார்த்திங்கன்னா முறையான அவருக்கு மருந்து சாத்துறதுக்கான இப்போ செயல்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி நந்திக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டை மாதிரி கட்டி நந்தி பலிப்பீடம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கான தமிழ் முறைப்படி வேள்வி ஊதுறதுக்கான அனைத்து எல்லாமே சிவனடியாரில் வச்சு எல்லாமே பண்ணி ரெடியாக இருந்தது. முறையாக சிவன் எல்லாம் எடுத்து வச்சு பாகங்கள் அனைத்துமே இது பண்ணி அதுக்கு முறையானது பண்ணி மருந்து சாத்திட்ருக்காங்க இப்போது சிவனடியார்கள்லாம். இப்போ நம்ம சிவனுக்கு எப்படி முறையாக எல்லாமே பண்ணாங்களோ அதேமாதிரி நந்திக்கு பார்த்திங்கன்னா அவருக்கும் அதே மாதிரி கட்டைகள் கட்டி எல்லாமே நந்தியை எடுத்து இப்போ வச்சு பார்த்திங்கன்னா அடுத்து சிவனுக்கும் அந்த மருந்து சத்துறது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிவன் பார்த்திங்கன்னா பல வருடங்கள் அப்படி இருந்தனால அவருடைய பேர் என்ன ஏது இந்த ஊர்மக்கள் நம்ம முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி என்ன பேர் வச்சு வணங்கினாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நூல் மாதிரி கொடுத்து ஒரு அவங்க சிவனடியார்கள் புக்கு பெயர்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் கொடுத்து அந்த குழந்தைய அதில் நூறு மணி விட்டார்கள் சொல்லி இப்போ அந்த சாமிக்கு பெயர் வச்சிட்ருக்காங்க தமிழ் முறைப்படி.
திருப்பெயர் வந்து கைலாசநாதர். அம்பாள் பெயர் பெரிய நாயகி. பெரிய நாயகி உடனமர் கைலாசநாதர். இங்கே சாமியோட பேர் கைலாசநாதர். சீக்கிரத்தில் பெரிய நாயகியும் வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் இந்த பார்க்குறீங்க, இந்த பாட்டியால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நடக்க கூட முடியல. அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருப்பணியில் முழுமையாக வந்து கலந்துக்கிட்டு திருப்பணி முடிவு வரைக்கும் இருந்துட்டு போனாங்க. ஒரு சிவன் மேலே இருக்க ஒரு அன்பால் மட்டும் வந்து அவ்வளோ தூரம் உட்காந்துருந்து உட்கார முடியாமல் உட்காந்துருந்த கூட அந்த திருப்பணியை பார்த்துட்டு சிவனை வணங்கிட்டு போனாங்க இந்த பாட்டிமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலிகள் ஓதுறதுக்கான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிவனடிகள் எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் பக்கத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அத்தனை வெயில் அந்த இடத்துல அடித்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் எல்லாருமே அந்த இடத்துல அவ்வளோ இதுவாக வந்து உட்காந்து அவ்வளோ திருப்பணி அந்த அளவுக்கு ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. திருச்சிற்றம்பலம். தில்லைமன்றினுள் ஆடி போற்றி, இன்றனைக்கு ஆரமுதமானாய் போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, உடல் இலங்கை குருமணி போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.
வானவர் மேலானது நீயே சுந்தரமா. ரொம்ப நாளாக கடந்துட்டு இருந்துச்சிங்க பாரு. இப்போ நீங்கள் யூடியூப்காரங்களாம் பார்த்து சைட் பண்ணி இப்போ கோயில் விசேஷமெல்லாம் நடத்திருக்காங்க. சந்தோஷமாம்மா உங்களுக்கு? இனிமேல் டெய்லி வந்து சாமி கும்பிட்டுட்டு போங்க, விளக்கு போடுங்க. சரிப்பா. இவாங்கம்மா எல்லாம் எங்கள் ஊருக்காரங்க ஒத்துழைச்சதுனால தான் இந்த அளவுக்கு நடந்திருக்கு. ஊருக்காரங்க ஒத்துழைக்கல இந்த அளவுக்கு நடந்திருக்காது. எல்லாத்துக்கும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துலேருந்து இந்த சிவன் இந்த இடத்துல தான் இருக்காரு. எந்த அபிஷேகம் எதுவுமே செஞ்சதில்லை. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 100 வருஷத்துக்கு மேலே தான் இந்த சிவன் அப்படியே தான் இருக்குது. நாங்கள் ரொம்ப நீண்ட நாள் முயற்சி பண்ணி இப்போ தான் நடந்திருக்கு திருப்பணி. யாரும் பூஜை பண்ணதில் விளக்கு போட்டதில் எதுவும் செஞ்சு நாங்களாம் சின்ன பிள்ளைல இந்த சிவன் மேலே ஏறி விளையாண்டுருக்கோம். நாங்களாம் இப்போ இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை எதுவும் இல்லை எதுவும் இல்லை. இந்த சிவன் எனக்கு தெரிஞ்சு 20 வருஷம்னா, இப்போ எங்கள் ஆத்தாவுக்கு தெரிஞ்சு 80 வருஷம், கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இங்கே தான் நினைக்கிறேன். நானும் சின்ன பிள்ளை இருக்கும்போது இங்கே விளாண்டுருக்கு அது மேலே ஏறி, அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு. ஏதாவது கீழே இந்த இடத்துல ஒரு மிளகா கொள்ளையா இருந்துச்சு. இந்த இடம் நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கிறது ஆச்சரியமா தான். நடுப்பாரு இருப்பாரு சுற்றிலும் மிளகா கொள்ளையா இருக்கும். நாங்கள் அதில் எல்லாம் வந்து ஓடி பிடிச்சி விளையாடுவோம். இப்போ ஒரு கோயில் ஆகணுங்கிறது எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் தான். ஆமாம், இது மூலியம் சேவைக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறோம். ஆமாம், முடிச்சிடும்.
இருக்கும் இங்கே செய்வாங்க அம்மா பிறந்த ஊர் இந்த ஊரே. அம்மாவுக்கு 63 வயசு ஆகுது. அப்போலேருந்து இந்த சிவன் அப்படியே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ காலங்கிறது தெரியாது. நாங்கள் வந்து நிறையா அறக்கட்டளைக்கு இதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தோம். லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம ஐயப்பன் இது சேது தம்பி மீட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி அதுக்கப்புறம் நிறையா இப்படி தான் இந்த அளவுக்கு நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் தான். ஊர் நீங்கள் ஒத்துழைச்சதுனால தான் இதில் நடந்துச்சு. நாங்கள் கண்டிப்பாக நிறையா நிறைய எல்லாருமே ஒத்துழைப்பு இதில் பிரமாண்டமாக தான் இருந்துச்சு. நாங்கள் சொல்கிறோம் சும்மா எதுவும் நினச்சிட்டு தான் வந்தோம். நாங்கள் நல்லா தான் இருந்துச்சு. வரவருக்குலேருந்து இதுலேருந்து எல்லாமே தலைப்புலாம் பண்ணிட்டீங்க நீங்கள். இங்கே சோழநாட்டில் வந்து நிறையா சிவலிங்க திருமணி இங்கே நிறையா இருக்குது. இங்கே 2 கிலோமீட்டர்லேயே ஒரு நிறையா பக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கெல்லாம் சதுரா உடை கிடைக்கிது. சதுரா உடைனா அட்டா உடையை விட அதிகமான பல நூற்றாண்டுகள் முன்னாடி உள்ளது. அது இங்கே ரொம்ப நிறையா இருக்கிறதுனால எங்களுக்கே இவ்வளோ வளமையான அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோன்னு ரொம்ப வருத்தப்படுறோம். இனிமேல் நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறுதை கோயிலெலாம் வந்து கட்டினாங்க. அது ஆனால் எதுவுமே முழுமையடையாமல் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியுமே ஒரு ஊரில் தேவூர் பக்கத்தில் சிறுதை கோயில் கட்டி பாதியாக இருந்துச்சு. ஆனால் சாமி வந்த பிறகு அது முழுமையாயிட்டு இப்போ சாமி வந்துட்டார். இனிமேல் நாங்கள் அவரை பார்த்துப்போம், அவர் எங்களை பார்த்துப்பாரு. அவரே அந்த கோயிலையும் பார்த்துப்பாரு. இனிமேல் அந்த சின்ன கோயில் ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் உங்களுக்கு வந்துடும். நிற்காது, அதுவும் டெவலப் ஆகிடும். சேது தம்பிக்கு தான் நன்றி சொல்லுவோம். நன்றி தெரியும். அன்புதானே எல்லாம் நன்றி. அதெல்லாம் தேவையில்லைமா. நீங்கள் ஒத்துழைச்சிட்டீங்களா, அதே பெரிய விஷயம். எல்லாரும் இந்த ஊருக்காரங்களா இது பண்ணனால தான் பண்ணி கொடுத்தாரு. நான் இந்த ஊரில் இருந்தாலும் ஊருக்காரங்க எல்லாருமே இந்த அளவுக்கு வந்து இது பண்ணியிருக்கீங்களே. சரி
பார்த்தீங்கன்னா நம்ம சேதனை வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருந்தாரு, ஒரு திருப்பணி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ணன்ட்ட இந்த மாதிரி கால் பண்ணி கேட்டிருந்தேன், நானும் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அவர் வந்து தாராளமாக வந்து கலந்துக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. இன்றைக்கி வந்தோம், வந்து திருப்பணியெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஊர் மக்களும் அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தாங்க திருப்பணிக்கு. அண்ணாவோட சேர்ந்து அவ்வளோ இதாக திருப்பணி முடிச்சுட்டு இப்போ தான் திருப்பணி முடிச்சுட்டு கிளம்புறோம். ஸோ இந்த வீடியோவை மக்களுக்கு தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.